ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 30/1/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026 என்டிஏ கண்டக்ட் பண்ணுறாங்க. வருகின்ற மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஜனவரி 30ஆம் தேதியில் இருக்கிறோம். யூஸ்வலாக கடந்த 3 ஆண்டுகளாக உங்களுக்கு பிப்ரவரி முதல் வாரத்தில் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டுருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கூடிய விரைவில் எந்த நேரத்திலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வெளியிடப்படும். இப்போது இந்த ஆண்டு என்டிஏ கண்டக்ட் பண்ண கியூட் எக்ஸாம், ஜேஇஇ எக்ஸாம் இதுக்கெல்லாம் லைவாக ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃபோட்டோவை கேப்சர் பண்ண சொல்கிறாங்க. இப்போது அந்த லைவ் கேப்சரை நான் அதாவது ஸ்டூடெண்ட்டாக நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், எங்கள் பேரண்ட்டு அப்ராடில் இருக்கிறாரு, அவர் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. அதாவது பேரண்ட்ஸ் அப்ராடில் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இந்தியாவில் இருக்காங்க. இப்போது நான் எப்படி அப்ளை பண்ணுறது, பேரண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது நான் அதை எப்படி பார்க்குறது, எப்படி நான் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 3 ஈஸி ஸ்டெப் சொல்லியிருக்கிறேன். இதை தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதை இன்றைக்கி கியூட் எக்ஸாமுக்கு நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு இந்த 2026 நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் எல்லாம் கலந்துக்கிட்டு தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, சென்டாக் அது மட்டும் இல்லாமல் வேறு மாநிலங்களையும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். இதை பற்றின முழு விபரம் தேவைப்படுது. எனக்கு அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து அட்மிஷன் முடித்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற 2027 வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட்டாக கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறோம். ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கு கீழே உங்களுடைய அதாவது கேண்டிடேட்டினுடைய நேம் ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட், அதுக்கு கீழே டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் இது இருக்கும். இது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம். இதை நீங்கள் ஸ்டூடியோவில் எடுத்துட்டு இங்கே நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணது இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷனில் அதுவாக வந்துடும். அதே போல் தான் சிக்னேச்சர் நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த சிக்னேச்சரும் இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதுக்கான டெமோ வீடியோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆர்டர்னையும் கொடுப்போம். இதுக்கு முன்னராக நேற்று அதற்கு முதல் நாள்லையெல்லாம் போட்ட வீடியோலையும் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க அதை பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சர்டு ஃபோட்டோகிராஃப் இதுதான் அந்த 2026 என்டிஏ கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்லேயும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம், லேப்டாப்பில் ஃப்ரண்ட்டு கேமராவை ஓப்பன் பண்ணி அப்படியே லைவாக கேப்சர் பண்ணிக்கலாம். இல்லை சார், ஸ்டூடெண்ட் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறாரு, இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டு வீட்டில் படிச்சுட்ருக்குறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, அதுக்கு பதிலாக பேரண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பேரண்ட்ஸ் அவங்க ஆஃபீஸ்லேயோ இல்லைன்னா பேரண்ட்ஸ் வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்காங்க, இல்லைன்னா அப்ராடில் இருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, இப்போது ஸ்டூடெண்ட்டை பக்கத்தில் வச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னா அது தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்னா நான் இங்கே அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். அதற்கு இந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா லைவாக அப்லோட் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஒரு QR ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு QR ஸ்கேனரும் இருக்குது, லைவாக நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது.
ஓகேங்களா. லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் லைவாகவும் ஸ்டூடெண்ட்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க கேப்சர் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வேறு யாராவது மூலமாக செய்கிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மூலம், அதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர் மூலமாகவோ, இல்லை பேரண்ட்ஸ் வந்து வேறு வெளியிலேருந்து செஞ்சிட்ருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சைடு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த கியூஆர் ஸ்கேனரை நான் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். ஓகேங்களா. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேமராவில் எடுத்து அப்படியே என்ன பண்ணிடுவேன், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். இப்போ அதை அனுப்பிச்சாச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த மாதிரி அந்த கியூஆர் கோடை ஸ்டூடெண்ட்டினுடைய மொபைலில் ஸ்கேன் பண்ணுனா உடனே என்னாகும், ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகிரும். அதை திரும்பவும் எனக்கு அனுப்பிச்சா, இல்லை உங்கள் பேரண்ட்டுக்கு அனுப்பிச்சா, இல்லை ப்ரௌசிங் சென்டருக்கு அனுப்பிச்சா அப்படியே டைரெக்டாக அப்லோட் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. இப்போ இதை கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிங்க்கு என்ன பண்ணுறாங்க, சென்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்டுக்கு லிங்க்கை வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்த லிங்க் வந்து நான் ஒரு ஸ்பெசிமனுக்காகத்தான் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்க் அவைலபிள் ஒன்லி 15 minutes. அப்போது அந்த 15 minutesக்குள்ளே நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு ஃபோனை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். 15 minutes வரைக்கும் டைமு. 15 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஃபோட்டோவை உங்களால் கேப்சர் பண்ண முடியலைன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. திரும்பவும் இன்னொரு லிங்க்கு ஆக்டிவேட் ஆகும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து யார் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பும்போது அதை அந்த ஃபோட்டோவை லைவ் கேப்சராக, அதாவது லைவ் ஃபோட்டோ கேப்சராக அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லைவாக அப்லோட் பண்ணுறவங்களுக்கும் இல்லை கியூஆர் கோடை யூஸ் பண்ணுறவங்களுக்கும். இந்த வீடியோவை நான் ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேயே போட்டேன். ஆனால் போட்டுட்டு உடனே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பர்சனல் அந்த கியூஆர் கோடு இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால அதுக்கு அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கான காப்பிரைட் வந்துருச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ திரும்பவும் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த கியூஆர் கோடையெல்லாம் மறைச்சிருக்கிறேன். அதனால் இது இப்போது ஸ்கேன் பண்ண முடியாது. அதனால் திரும்பவும் இதை நான் உங்களுடைய பார்வைக்கு போட்டிருக்கிறேன். சரி, இப்போது இந்த லிங்க்கை டச் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15 minutes வரைக்கும் நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுத்தாலும் அதனுடைய வேலிடிட்டி 15 minutes தான். இல்லை நீங்கள் எடுக்க மறந்துட்டீங்க, அந்த டைமுக்குள்ளே உங்களால் அப்லோட் பண்ண முடியலைனாலும் அதனுடைய டைம் வந்து 15 minutes தான். 15 minutesக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த மாதிரி வந்துடும். இங்கே காமிச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. This QR code is either invalid or expired. Please refresh the QR code and try again. 15 நிமிடத்திற்குள் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கணும், அப்லோட் பண்ணிக்கணும். அப்படி அப்லோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த QR கோடு இன்வேலிட் ஆயிரும். திரும்பவும் இன்னொரு QR கோடை யூஸ் பண்ணி அதுக்கு மீண்டும் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த QR கோடு ஸ்கேனரை மொபைலில் எடுத்து யார் உங்களுக்கு பதிலாக செஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆண்டு நடைமுறைக்கு NTA கொண்டு வந்திருக்கிற லைவ் ஃபோட்டோ அப்லோடிங், இல்லைன்னா யூஸிங் QR கோடு லிங்க்கை யூஸ் பண்ணி ஃபோட்டோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீட் 2026 முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம SAP Views யூடியூப் சேனல் கடந்த 5 ஆண்டுகளாக நீட் தொடர்பான அனைத்து வீடியோவும் போஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கான கைடன்ஸ் வந்து பெய்டு சர்வீஸாக கொடுத்துட்ருக்குறோம், கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸாக. இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் அவங்களுடைய விருப்ப கல்லூரியை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற
கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்லேயும் சீட் எடுத்து அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் டில் த அட்மிஷன் முடித்து உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் கிடைக்கிற வரைக்கும் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்ப கல்லூரியில் சேர்ந்து பயன்பெற SAPVS யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வீடியோ இன்னும் முடியல, கடைசியாக ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.